தென் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களிலும் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நாளை மறுநாள் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் டெல்டா மாவட்டங்களில் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லிபிகா. விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, வடகடலோர மாவட்டங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஓரிரு நாட்களுக்கு கன முதல் மிக கனமழைக்கான எச்சரிக்கையும் 29ஆம் தேதி அதி கனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக 29ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர் ஆகிய 9 மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கா அதாவது மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. சிவப்பு நிற எச்சரிக்கையை பொறுத்தவரை 6 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது 29ஆம் தேதி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் இந்த வடகடலோர மாவட்டங்களுக்கு அதிக கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய 6 மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் 29ஆம் தேதி அதி கனமழை என்பதை பதிவாகக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தற்போது குமரிக்கடல் மற்றும் இலங்கையை ஒட்டிய பகுதியில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடையும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. இது மேலும் வடக்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து தமிழக கடற்கரையை நோக்கி நகர்கிறது என்று தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில இந்த வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. 29ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர் ஆகிய 9 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும் வேலூர், திருப்பத்தூர், தர்மபுரி, சேலம், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை ஆகிய 6 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் ஆகிய 3 மாவட்டங்களுக்கு 30ஆம் தேதி மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும் சென்னை, செங்கல்பட்டு, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் ஆகிய 5 மாவட்டங்கள் மற்றும் புதுவை பகுதிகளில் 30ஆம் தேதி கனமழை தொடரும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக இன்று மற்றும் நாளை கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் ஆகிய தென் மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையும் தமிழகத்தின் மற்ற மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள்ல மற்றும் உள் மாவட்டங்களை பொறுத்தவரை மிதமான மழை அடுத்து வரக்கூடிய ஓரிரு நாட்களுக்கு தொடரும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் விடுத்திருக்கின்றது. மோனிஷா, லிபிகா, இலங்கை கடற்பகுதியில் நிலவக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மிகவும் தீவிரமாக இருக்கிறது. இது புயலாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா? தற்போது குமரிக்கடல் மற்றும் அந்த இலங்கையை ஒட்டிய பகுதியில் உருவாகி இருக்கக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றாங்க. தொடர்ச்சியாக இது காற்றழுத்த தாழ்வு மண்டலத்திற்கு பிறகு அடுத்த 48 மணி நேரத்துல வடகடலோர மாவட்டங்கள் தமிழகத்தை நோக்கி நகருவதற்கான சூழல் இருப்பதாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது தென்மேற்கு வங்கக்கடல் முழுவதும் வடக்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து வட தமிழ்நாடு மற்றும் புதுவை கடற்கரைகளை நோக்கி நகர்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக அந்த வானிலை படிவங்கள் தற்போது தெரிவிக்கின்றன. அதன் அடிப்படையில இது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலும் தீவிரம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆனால் அது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது இன்னும் ஓரிரு நாட்கள், அதாவது இன்று மாலையோ அல்லது நாளையோ வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது. அது போன்றே மேலும் தீவிரம் அடையும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் அப்படின்னு அறிவித்தா தமிழகத்துல இந்த வடகடலோர மாவட்டங்களுக்கு அதிக மழை அப்படிங்கிறது இன்னும் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது. அதாவது புயலுக்கு முந்தைய நிலையை தான் நம்ம ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். தற்போது அது வடகடலோர மாவட்டங்களை நோக்கி வட தமிழ்நாடு நோக்கி நகர்வதன் காரணமாக புதுவைக்கும் வடகடலோர மாவட்டங்களுக்குமே அடுத்து வரக்கூடிய இந்த வார இறுதியில அதிக கனமழைக்கான எச்சரிக்கை என்பது தற்போது விடுக்கப்பட்டிருக்கின்றது. விரிவான தகவல்களுக்கு நன்றி லிபிகா.